இன்னொரு வழிகாட்டி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. விஷமான மனிதர்களை எப்படி சமாளிப்பது? இந்த டாபிக் பத்தி பேசணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாம எத்தனையோ நல்ல மனுஷங்க வாழ்க்கையில நிம்மதியை இழந்துட்டாங்க. எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன்னம்பிக்கையை இழந்து உடைஞ்சு போயிருக்காங்க. ஒரே ஒரு காரணம், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற விஷமான மனிதர்கள். விஷமான மனிதர்கள்னு சொன்னதும் உங்க மனசுல யாரோ ஒருத்தர் முகம் வந்திருக்கும் தெரியும். அந்த முகத்தை நினைச்சாலே உங்க நெஞ்சு லேசா வலிக்கும். அந்த ஒரு நபர் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த சமூகத்துல விஷமான மனிதர்கள் எங்கேயும் இருக்காங்க. சில சமயம் அவங்க நம்ம சொந்த குடும்பத்திலேயே இருப்பாங்க. இது கேட்கறதுக்கு வலிக்கும், ஆனா உண்மை. அப்பா அம்மா, அண்ணன் தங்கை, கணவன் மனைவி, யாரா வேணா இருக்கலாம். ரத்த சொந்தம்னாலும் சிலர் நம்ம ரத்தத்தையே உறிஞ்சுவாங்க. சிலர் நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. தினமும் காலையில முகம் பார்க்க வேண்டிய ஆளா இருப்பாங்க. சிலர் நம்ம உயிர் நண்பன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவன் உள்ளுக்குள்ள நம்ம வீழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருப்பான். சிலர் நம்ம ஆபீஸ்ல இருப்பாங்க. நம்ம பாஸா இருக்கலாம், சீனியரா இருக்கலாம், சக ஊழியரா இருக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஓடி ஒளிய முடியாது. குடும்பத்தை விட்டு போக முடியாது. வேலையை விட்டு வர முடியாது. ஊரை விட்டு ஓட முடியாது. ஏன்னா நீங்க எங்க போனாலும் இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்க. ஓடுறது தீர்வு இல்ல, சமாளிக்க கத்துக்கிறது தான் தீர்வு. ஆனா சமாளிக்கிறேன்னு சொல்லி நாமே நாசமாக கூடாது. நம்ம மன அமைதி போகக்கூடாது. நம்ம நல்ல குணம் மாறக்கூடாது. அவங்கள சமாளிக்கிற முயற்சியில நாமும் அவங்க மாதிரி ஆகிடக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய சவால். இதுக்கு பதில் சொல்ல ஒரு அழகான கதை இருக்கு. இது புத்தர் வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம். இந்த கதை 2500 வருஷமா மனுஷங்களோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையையும் மாத்தும். நான் உறுதியா நம்புறேன். ஒரு நாள் ஒரு மனிதர் புத்தர் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. ஆனா அவர் புத்தரை வணங்க வரல, தர்மம் கேட்க வரல. அவர் வந்தது ஒரே ஒரு நோக்கத்துக்காக. புத்தரை அவமானப்படுத்தணும், புத்தரை கோபப்படுத்தணும், புத்தரோட அமைதியை உடைக்கணும். ஏன் இவ்வளவு கோபம் இந்த மனிதருக்கு? காரணம் இருக்கு. புத்தரோட போதனைகளை கேட்டு இவரோட குடும்பத்துல சிலர் வீட்டை விட்டு போயிட்டாங்க, துறவரம் பூண்டுட்டாங்க. இவர் பார்வையில புத்தர் தான் இவரோட குடும்பத்தை உடைச்சவர். அதனால அவர் மனசு முழுக்க கோபமும் வெறுப்பும் நிறைஞ்சிருந்துச்சு. அவர் புத்தர் முன்னாடி வந்து நிக்கிறார். கத்த ஆரம்பிக்கிறார், திட்ட ஆரம்பிக்கிறார், மோசமான வார்த்தைகள்ல அவமதிக்கிறார், சாபமிடுறார். அவரால என்னென்ன கெட்ட வார்த்தைகள் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் கொட்டுறாரு. அங்கிருந்த சீடர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனந்தா புத்தரோட நெருங்கிய சீடர் எழுந்து நின்னார் ஏதாவது செய்யணும்னு. மற்ற சீடர்களுக்கு கோபம் வந்துச்சு. சிலர் அந்த மனிதரை வெளியே துரத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா புத்தர் ஒரு சைகை காட்டி எல்லாரையும் அமரச் சொன்னார். அவர் முகத்துல கோபம் இல்ல, வருத்தம் இல்ல, பயம் இல்ல, அவமானம் இல்ல. அவர் முகத்துல இருந்தது ஒரே ஒரு விஷயம், அமைதியான புன்னகை. ஒருவர் இவ்வளவு மோசமா திட்டுறாரு, ஆனா இவர் புன்னகைக்கிறாரு. என்ன ஒரு மனிதர் இவரு! அந்த மனிதர் 10 நிமிஷம் திட்டுறாரு, புத்தர் சிரிக்கிறாரு. 20 நிமிஷம் கத்துறாரு, புத்தர் அன்பா பார்க்கிறாரு. 30 நிமிஷம் சாபமிடுறாரு, புத்தர் கருணையோட கேட்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த மனிதருக்கு திட்ட வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. உள்ள இருந்த கோபம் எல்லாம் வெளியில கொட்டி தீர்ந்துடுச்சு. ஒரு மேகம் மழைய கொட்டி முடிச்ச மாதிரி இவரோட கோபமும் கொட்டி தீர்ந்துடுச்சு. அவர் நின்னாரு. மூச்சு வாங்குச்சு, சோர்வா இருந்துச்சு. ஆனா புத்தர் அப்பவும் அதே புன்னகையோட இருக்காரு. ஒரு சிறு மாற்றமும் இல்ல. அந்த மனிதருக்கு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வேற. புத்தர் திரும்ப திட்டுவாருன்னு நினைச்சாரு, அல்லது கோபமா எழுந்து போவாருன்னு நினைச்சாரு, அல்லது ஆழ்வாருன்னு நினைச்சாரு. ஆனா புத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இது அவரோட திட்டத்தையே தலைகீழா மாத்திடுச்சு. அப்போ புத்தர் வாயை திறந்தாரு. ஆனா அவர் திட்டல, அவர் வாதாடல. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுவும் ரொம்ப சாதாரணமான கேள்வி. நண்பா, உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்களா என்று கேட்டார். அந்த மனிதர் திகைச்சார். இவ்வளோ நேரம் திட்டினேன், இவர் விருந்தினர்கள் பத்தி கேட்கிறாரே, என்ன விஷயம்னு. ஆனாலும் ஆம், வருவார்கள் என்று பதில் சொன்னார். புத்தர் அடுத்த கேள்வியை கேட்டார். அவர்களுக்கு நீங்கள் உணவு பரிமாறுவீர்களா என்று. அவர் ஆம், நிச்சயமா பரிமாறுவேன் என்றார். அப்போ புத்தர் 3வது கேள்வியை கேட்டார். இதுதான் எல்லாத்தையும் மாத்தின கேள்வி. அவர்கள் நீங்கள் கொடுத்த உணவை ஏற்கவில்லை என்றால் அந்த உணவு யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். அந்த மனிதர் உடனே பதில் சொன்னார். அவர்கள் ஏற்கவில்லை என்றால் அது எனக்கே சொந்தம், நான் தான் சாப்பிடுவேன் என்றார். அவர் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி அவரோட முகம் மாறுச்சு. அவருக்கே புரிஞ்சிடுச்சு புத்தர் எங்க போறாருன்னு. ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி உண்மை அவர் மூளையில பளிச்சிடுச்சு. 3வது பாடம், கோபப்படுறவன் பலசாலி இல்ல, அவன் பலவீனன். இத நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம சாதாரணமா நினைப்போம், கத்துறவன் சக்தி வாய்ந்தவன், அமைதியா இருக்கிறவன் பலவீனன்னு. இது முழுக்க முழுக்க தப்பு. உண்மை இதுக்கு நேர் எதிர். ஒரு மனிதர் ஏன் கோபப்படுறார்? ஏன்னா அவருக்கு வேற வழி தெரியாது. அவர் மூளை ஒரு சூழ்நிலையை சமாளிக்க முடியாம போகும்போது கோபம் வருது. அது ஒரு குழந்தை அழுற மாதிரி.
குழந்தைக்கு பேச தெரியாது, அதனால அழும். இந்த மனிதருக்கு சமாளிக்க தெரியாது, அதனால கத்தும். இரண்டுமே பலவீனத்தோட அறிகுறிகள். ஒரு சிங்கம் நாய் குறைச்சா திரும்பி பார்க்காது. ஏன்னா சிங்கத்துக்கு தன்னோட தரம் தெரியும். நாய் குறைக்குதுன்னு சிங்கம் குறைக்காது. அது சிங்கத்தோட கம்பீரத்துக்கு ஏற்றதில்ல. நீங்களும் அந்த சிங்கம் மாதிரி இருங்க. யாரோ உங்க லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க உங்க லெவலை விட்டு கீழே இறங்க வேண்டாம். 4வது பாடம். வார்த்தையை கவனியுங்க, நபரை இல்ல. இது ரொம்ப ஆழமான விஷயம். ஒருவர் உங்களை திட்டும்போது சாதாரணமா நாம என்ன செய்வோம்? அந்த நபரை பார்ப்போம். அவன் முகத்தை பார்ப்போம். அவன் மேல கோபப்படுவோம். அவனை எப்படி பழிவாங்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனா புத்தர் சொல்றார், நபரை பார்க்காதீங்க, அவன் சொல்ற வார்த்தையை ஆராயுங்கன்னு. அவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? நேர்மையா யோசிங்க. நிஜமாவே நீங்க ஏதாவது தவறு செய்திருக்கீங்களா? ஆமான்னா அந்த தவறை ஒப்புக்குங்க, திருத்திக்குங்க. அவன் கோபமா சொன்னாலும் அதுல உண்மை இருந்தா அது நமக்கு மருந்து. கசப்பான மருந்து நோயை குணமாக்கும். கசப்பான உண்மை நம்மை சிறந்தவர்களா மாத்தும். 3வது பாடம். கோபப்படுறவன் பலசாலி இல்ல, அவன் பலவீனன். இத நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம சாதாரணமா நினைப்போம், கத்துறவன் சக்தி வாய்ந்தவன், அமைதியா இருக்கிறவன் பலவீனன்னு. இது முழுக்க முழுக்க தப்பு. உண்மை இதுக்கு நேர் எதிர். ஒரு மனிதர் ஏன் கோபப்படுறார்? ஏன்னா அவருக்கு வேற வழி தெரியாது. அவர் மூளை ஒரு சூழ்நிலையை சமாளிக்க முடியாம போகும்போது கோபம் வருது. அது ஒரு குழந்தை அழுற மாதிரி. குழந்தைக்கு பேச தெரியாது, அதனால அழும். இந்த மனிதருக்கு சமாளிக்க தெரியாது, அதனால கத்தும். இரண்டுமே பலவீனத்தோட அறிகுறிகள். ஒரு சிங்கம் நாய் குறைச்சா திரும்பி பார்க்காது. ஏன்னா சிங்கத்துக்கு தன்னோட தரம் தெரியும். நாய் குறைக்குதுன்னு சிங்கம் குறைக்காது. அது சிங்கத்தோட கம்பீரத்துக்கு ஏற்றதில்ல. நீங்களும் அந்த சிங்கம் மாதிரி இருங்க. யாரோ உங்க லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க உங்க லெவலை விட்டு கீழே இறங்க வேண்டாம். 4வது பாடம். வார்த்தையை கவனியுங்க, நபரை இல்ல. இது ரொம்ப ஆழமான விஷயம். ஒருவர் உங்களை திட்டும்போது சாதாரணமா நாம என்ன செய்வோம்? அந்த நபரை பார்ப்போம். அவன் முகத்தை பார்ப்போம். அவன் மேல கோபப்படுவோம். அவனை எப்படி பழிவாங்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனா புத்தர் சொல்றார், நபரை பார்க்காதீங்க, அவன் சொல்ற வார்த்தையை ஆராயுங்கன்னு. அவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? நேர்மையா யோசிங்க. நிஜமாவே நீங்க ஏதாவது தவறு செய்திருக்கீங்களா? ஆமான்னா அந்த தவறை ஒப்புக்குங்க, திருத்திக்குங்க. அவன் கோபமா சொன்னாலும் அதுல உண்மை இருந்தா அது நமக்கு மருந்து. கசப்பான மருந்து நோயை குணமாக்கும். கசப்பான உண்மை நம்மை சிறந்தவர்களா மாத்தும். ஆனா அவன் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சா, அவன் தப்பா குற்றம் சாட்டுறான்னு தெரிஞ்சா, அதை விடுங்க. காத்துல பறக்க விடுங்க. அவனோட பிரச்சனை, அது உங்களோட இல்ல. 5வது பாடம். கோபத்துல இருக்கிறவன் கிட்ட வாதாடுறது சுவற்றோட பேசுற மாதிரி. ஏன் தெரியுமா? கோபத்தில் இருக்கும் மனிதன் கண்களை மூடிக்கிட்டு இருப்பான், காதுகளை மூடிக்கிட்டு இருப்பான். ஆனா வாயை மட்டும் திறந்து வச்சிருப்பான். அவனுக்கு கேட்காது, அவனுக்கு தெரியாது, அவனுக்கு புரியாது. நீங்க எவ்வளவு லாஜிக்கா பேசினாலும் அவன் மூளைக்குள்ள போகாது. அந்த நேரத்துல அவனோட மூளை ஷட் டவுன் ஆயிடுச்சு. கோபம்ங்கிற ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால அந்த நேரத்துல வாதாடாதீங்க, விளக்க முயற்சிக்காதீங்க. அமைதியா இருங்க. அவன் கோபம் தணிஞ்ச பிறகு பேசலாம், அல்லது பேசவே வேண்டாம். உங்க அமைதியே போதுமான பதில். 6வது பாடம். வார்த்தையால நிரூபிக்காதீங்க, வெற்றியால நிரூபியுங்க. இது என்னோட மிகவும் பிடித்த பாடம். முயற்சிக்காதீங்க. யாரோ ஒருவர் உங்களை நீ ஒன்னும் சாதிக்க மாட்டேன்னு சொல்றார். என்ன செய்யணும்? அவன்கிட்ட போய் நான் சாதிப்பேன் பாருன்னு சொல்லி சண்டை போடணுமா? இல்ல, போய் சாதிக்கணும். உங்க வெற்றிதான் அவனுக்கு செமையான பதில். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட நீ லைஃப்ல ஒன்னும் ஆக மாட்டேன்னு சொன்னார். அந்த மாணவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஆசிரியரை திட்டல, சண்டை போடல. ஆனா அவன் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளா வந்தான். 20 வருஷம் கழிச்சு அந்த ஆசிரியரை சந்திச்சான். அந்த ஆசிரியருக்கு வெட்கமா இருந்துச்சு. அந்த மாணவன் ஒரு வார்த்தை கூட பழைய விஷயத்த பத்தி பேசல. அவனோட வெற்றியே போதுமான பதிலா இருந்துச்சு. உங்களை மோசமானவன்னு சொல்றாங்களா? நீங்க நல்லவனா வாழுங்க. உங்க நல்ல செயல்களே உங்க கேரக்டர் சர்டிபிகேட். உங்களை திறமை இல்லாதவன்னு சொல்றாங்களா? நீங்க திறமைய காட்டுங்க. உங்க ரிசல்ட்ஸே உங்க ரெஸ்யூமே. யாரோட வாயையும் நீங்க மூட முடியாது. ஆனா உங்க செயல்களால அவங்க வாயை தானா மூடலாம். அன்பும் கருணையும் வளர்த்துக்குங்க. 7வது பாடம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் வேர் தீர்வு. நீங்க உங்களை நேசிச்சா ஏன் கோபப்படணும்? கோபம் வரும்போது யாருக்கு பாதிப்பு? உங்களுக்குத்தான். உங்க பிளட் பிரஷர் ஏறுது, உங்க ஹார்ட் பீட் அதிகமாகுது, உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சுரக்குது, உங்க இம்யூன் சிஸ்டம் பலவீனமாகுது. நீங்க உங்களையே அழிச்சுக்கிறீங்க. வேற யாரும் உங்களை அழிக்கல, நீங்களே அழிச்சுக்கிறீங்க. அதனால உங்களை நேசிங்க. உங்க உடலை நேசிங்க, உங்க மனசை நேசிங்க. கோபப்படாதீங்க. மற்றவங்கள நேசிச்சா அவங்கள காயப்படுத்த மாட்டீங்க. அன்பு இருக்கிற இடத்துல கோபத்துக்கு இடம் இல்ல. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல வெறுப்பு இருக்காது. அன்பை வளர்த்துக்குங்க, கருணையை வளர்த்துக்குங்க, பொறுமையை வளர்த்துக்குங்க.
இது மூணும் இருந்தா எந்த விஷமான மனிதரையும் சமாளிக்கலாம். 8வது பாடம், இது ஒரு பிராக்டிக்கல் டெக்னிக். இதை செஞ்சா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். முன்கூட்டியே மனசுல ரிஹர்சல் பண்ணுங்க. என்னன்னு சொல்றேன். தினமும் தூங்கும் முன்னாடி 5 நிமிஷம் கண்களை மூடுங்க. யாரோ ஒருவர் உங்களை திட்டுற காட்சியை கற்பனை பண்ணுங்க. அப்போ நீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டே நிக்கிற காட்சியை கற்பனை பண்ணுங்க. அவர் கத்துறார், நீங்க அமைதியா இருக்கீங்க. அவர் திட்டுறார், நீங்க புன்னகைக்கிறீங்க. அவர் சோர்வா நிறுத்துறார், நீங்க வெற்றியா நடந்து போறீங்க. இதை தினமும் செய்யுங்க. உங்க மூளை இந்த காட்சியை பதிவு செய்யும். உண்மையிலேயே இந்த சூழ்நிலை வரும்போது உங்க மூளை ஏற்கனவே தயாரா இருக்கும். கோபம் வராது, பதட்டம் வராது. ஏன்னா உங்க மூளை இதை ஏற்கனவே 100 தடவை பார்த்திருக்கு. விளையாட்டு வீரர்கள் போட்டிக்கு முன்னாடி இதே டெக்னிக் ஐ பயன்படுத்துவாங்க. அதுக்கு விஷுவலைசேஷன்னு பேரு. அதே டெக்னிக் ஐ நீங்களும் பயன்படுத்துங்க. 9வது பாடம், எல்லா விஷமான மனிதர்களும் ஒரே மாதிரி இல்ல. இதை புரிஞ்சுக்கிறது முக்கியம். சிலர் கோபத்தால விஷமா நடப்பாங்க. இவங்க உணர்ச்சி வசப்படுற மனுஷங்க. இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா சரியாயிடும். சிலர் பொறாமையால விஷமா நடப்பாங்க. உங்க வெற்றியை பார்த்து பொறுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட உங்க வெற்றிகளை பத்தி பேசாதீங்க. லோ ப்ரொஃபைலா இருங்க. சிலர் சுயநலத்தால விஷமா நடப்பாங்க. இவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது வேணும். அது கிடைக்காதப்போ விஷமா மாறுவாங்க. இவங்க கிட்ட தெளிவான பவுண்டரிஸ் வைங்க. சிலர் தங்களோட வலியால விஷமா நடப்பாங்க. இவங்க உண்மையில ஹர்ட்டான மனுஷங்க. தன்னோட வலிய மத்தவங்க மேல கொட்டுறாங்க. இவங்களுக்கு அன்பும் புரிதலும் கொடுங்க. சில சமயம் அவங்களே மாறுவாங்க. ஒவ்வொரு வகை மனிதருக்கும் ஒவ்வொரு அப்ரோச் வேணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணுங்க. 10வது பாடம், எப்போது விலக வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஆனா அமைதின்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒருவர் உங்களை பிசிக்கலி ஹர்ட் பண்ணா விலகுங்க. ஒருவர் தொடர்ந்து மென்டலி அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உங்க சேஃப்டி முக்கியம். உங்க மென்டல் ஹெல்த் முக்கியம். புத்தர் கூட சொல்றாரு, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அமைதியை இழக்காமல் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்று. சில ரிலேஷன்ஷிப்ஸ் டாக்ஸிக்கா இருந்தா அதிலிருந்து வெளியே வர்றது தப்பில்ல. சில நட்புகள் உங்களை அழிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நட்பை விடுறது தப்பில்ல. சில வேலை சூழ்நிலைகள் உங்க ஆரோக்கியத்தை பாதிச்சா வேலையை மாத்துறது தப்பில்ல. அமைதியா இருக்கணும், ஆனா முட்டாளா இருக்க வேண்டாம். பொறுமையா இருக்கணும், ஆனா பலவீனமா இருக்க வேண்டாம். எப்போ ஃபைட் பண்ணணும், எப்போ ஃப்ளைட் பண்ணணும், எப்போ சைலன்ஸா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். கடைசியா ஒரு விஷயம், இந்த உலகத்துல விஷமான மனிதர்கள் இல்லாம இருக்காது. எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. புத்தர் காலத்திலையும் இருந்தாங்க. ஆனா புத்தர் அவங்களை வெற்றிகரமா சமாளிச்சார். எப்படி? கோபத்தால இல்ல, சண்டையால இல்ல, அமைதியால, அன்பால, கருணையால, ஞானத்தால. நீங்களும் அப்படி சமாளிக்க முடியும். இன்னைக்கிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. யாரோட கோபத்தையும் ஏத்துக்க மாட்டேன்னு, யாரோட விஷத்தையும் குடிக்க மாட்டேன்னு. என்னோட அமைதி என்னோட சக்தின்னு, என்னோட புன்னகை என்னோட கவசம்னு. புத்தரோட அந்த கதையை எப்பவும் நினைவுல வச்சுக்குங்க. யாரோ உங்களுக்கு கோபத்தை கொடுக்கிறாங்க, நீங்க அதை ஏத்துக்கல. அப்போ அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவனுக்கே. இந்த ஒரு கான்செப்ட் உங்க வாழ்க்கையை மாத்தும். நான் உறுதியா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில விஷமான மனிதர்களை எப்படி சமாளிச்சீங்கன்னு உங்க அனுபவங்களை கமெண்ட்ல பகிருங்க. உங்க அனுபவம் வேற யாருக்காவது உதவியா இருக்கும். இது போன்ற வாழ்க்கைக்கு உதவுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அடிங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சக்தி வாய்ந்த விஷயத்தோட வருவேன். அதுவரைக்கும் அமைதியா இருங்க, அன்பா இருங்க, புன்னகையோட இருங்க. நன்றி, வணக்கம்.